தீபாவளி பண்டிகை நெருங்குவதையொட்டி சிவகாசி மற்றும் அதை சுற்றிய பகுதிகளில் உள்ள ஆலைகளில் பட்டாசு உற்பத்தி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. நாட்டின் மொத்த பட்டாசு தேவையில் 90% உற்பத்தி சிவகாசி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தீபாவளி பண்டிகை நெருங்குவதால் சிவகாசி ஆலைகளில் பட்டாசு உற்பத்தி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. விசில் போன்று ஒலி எழுப்பும் பட்டாசு, வானில் வெடிக்கும் போது பல வண்ணங்களை உமிழும் பட்டாசு போன்றவற்றிற்கு இந்த ஆண்டு அதிக வரவேற்பு உள்ளது. தீபாவளி ஒரு வாரம் வர்றதுனால நாங்கள் தீவிரமாக பட்டாசு தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த சரவெடியும் லட்சுமி வெடியும் இப்போ தீவிரமாக கொஞ்சம் அதிக சரக்கு தேவையானதுனால நாங்கள் தீவிரமாக இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். தயாரித்து முடிக்கப்பட்ட பட்டாசு மற்றும் மத்தாப்பு ரகங்களை வெளியூர்களுக்கு அனுப்பும் பணி தொடர்ந்து நடந்து வருகிறது. ஆண்டு முழுவதும் செயல்பட்ட பட்டாசு ஆலைகள் இன்னும் ஓரிரு நாட்களில் தற்காலிகமாக மூடப்பட உள்ளது. இதனால் இறுதிக்கட்ட தயாரிப்பு பணிகளில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இது பார்த்தீங்கன்னா அந்த சில்லு முதல்ல டீப்பா அந்த வளையத்தில் அடுக்கி அதை ரெண்டாவது வளையம் குத்துவாங்க. வளையம் குத்தி அது மேலே மருந்தையெல்லாம் அடைச்சி திரி வச்சு ரெண்டாவது காய போட்டுருவாங்க. காய போட்டு எங்களுக்கு இந்த மாதிரி சில்லா வரும். சில்லா வர்றப்ப நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த பேப்பரெல்லாம் வாங்கி லேபிள்லாம் வாங்கி இதுக்கு பேர் லட்சுமி வெடி. இதை லட்சுமி வெடியாக தயார் பண்ணுவோம். தயார் பண்ணி அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா அடுத்து பாக்கெட் போடுவாங்க. இதை பாக்கெட் போட்டு உருட்டி அதை பினிஷிங் பண்ணுவாங்க. பினிஷிங் பண்ணி அப்படியே கிஃப்ட் பாஸுக்கோ அதில் இதுக்கும் அனுப்பிடுவாங்க. கேஸ் போட்டு அப்படியே அனுப்பிடுவாங்க. மக்களை மகிழ்ச்சிப்படுத்த ஆண்டு முழுவதும் வேலை பார்த்து வந்த தொழிலாளர்களின் வாழ்க்கையிலும் வசந்தம் வீச வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும்.